ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், அதாவது குரூப் டி எக்ஸாமோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் 21 இந்த மாதம் ஜனவரி 21 வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் 31 இந்த மாதம் ஜனவரி 31 வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட குவாலிஃபிகேஷன் 10th லெவல், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்மளுக்கான வேக்கன்சி, அதாவது டென்டேட்டிவாக வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க 22,000 ப்ளஸ் கிட்ட வேக்கன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜோன் வைஸ் நம்மளுக்கு தெரியலை. அந்த ஜோன் வைஸ்லாம் எல்லாமே என்னென்னா டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் தான் தெரிய வரும். அடுத்து ஏஜ் லிமிட்டுமே வந்து 18லேருந்து 31, சாரி 18லேருந்து 33. பட் இதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஓபிசி கேட்டகரியாக இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு 3 வருஷம் வரும். அதே எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தோம்னா 5 வருஷம் வரும். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன்னா அதுக்கு ஏற்றப்பில் வேரியேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்னா இது ஆல்ரெடி பழைய டேட்லேயே வந்து இருப்பீங்க. அப்படி கிடையாது, புது டேட் வந்து சொல்லியிருக்காங்க. புது டேட் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுற இதுவும் 31 இந்த மாதம் 31க்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான கடைசி டேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2/3/2026, அதாவது 2 மார்ச் மாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் என்ன டைம் இருக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இது ஒரு பேசிக் ஜஸ்ட் ரிமைண்டர் மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் டீட்டெயிலாக குரூப் டி ரிலேட்டடாக என்ன பண்ணணும், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் எப்படி கிளியர் பண்ணுறது, எல்லாமே நான் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுப்பேன். பட் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.